வணக்கம் நேயர்களே, ஆயுத எழுத்து நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். கடந்த தலைவர்கள் அவர்களுடைய அறிக்கையில சொல்லக்கூடிய இந்த ஒரு விஷயம் கிட்டத்தட்ட காமனா எல்லாருமே சொல்றாங்க, கோஆர்டினேஷன் அப்படிங்கிற இந்த அனைத்து முயற்சிகளையும் ஒருங்கிணைத்து செய்வது அப்படிங்கிறது. நீங்க அட்மினிஸ்ட்ரேட்டிவா உங்களுக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த ஒரு சம்பவத்தை அடுத்து பல்வேறு பொதுமக்கள், தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள்னு எக்கச்சக்கமான பேர் தங்களுடைய உதவிகளை ஆஃபர் பண்றதுக்கு முன் வராங்க. இது அத்தனையும் ஒருங்கிணைச்சு அந்த உதவிகளை சரியா அந்த மக்களுக்கு சென்றடையக்கூடிய ஒருங்கிணைப்பு பணியை மட்டுமே அரசு சரியா செய்திருக்கா அப்படிங்கறதே இப்போ கேள்வியா திரு பத்ரி அவர்கள் முன்வைக்கிறார். அந்த முழுமையாக சென்றடைமான்றதை நம்ம தொடர்ந்து விவாதிக்கலாம். என்னுடைய அடுத்த கேள்வி மதிமுகவுடைய திரு ஈஸ்வரன் அவர்கள் நம்முடைய இணைகிறார். உங்ககிட்ட கேட்கணும்னு நினைக்கிறது, திருமதி வானதி அவர்கள் இப்ப சொன்னதை கேட்டிருப்பீங்க. மத்திய அரசுடைய ரெஸ்பான்ஸ் பத்தி உங்களுடைய தலைவர் ஒரு அறிக்கையை கொடுத்திருக்கிறாரு. இந்த மாதிரி தமிழகத்திற்கு சரியான அளவுக்கு நிதி ஒதுக்கீடு செய்யவில்லை. உத்தராகண்ட் வெள்ளத்தையும் காஷ்மீர் வெள்ளத்தையும் அவர் ஒப்பிடுறாரு. உத்தராகண்ட் வெள்ளத்துல நிவாரணம் இப்போ உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். இப்போ பேரிடர் நடந்து இப்போ ஒரு வார காலகட்டம் தான் ஆகிறது. உடனடியாக சாங்ஷன் செய்யப்பட்ட நிதின்னு பார்த்தா உத்தராகண்ட் வெள்ளத்தின் போது 1114 கோடி, ஜம்மு காஷ்மீர் வெள்ளத்தின் போது 400 கோடி. உடனடி நிவாரணம். அதுக்கப்புறம் பின்னர் ஆய்வு செய்து 5000 கோடி 7000 கோடி அதிகமா கொடுக்கறாங்க. தமிழகத்திற்கு உடனடி நிவாரணமாகவே இப்போ ஒரு 1000 கோடியும் 900 கோடியும் கிடைச்சிருக்குங்கிறத நம்ம பாராட்ட வேண்டாமா? ஸ்ரீஸ்வரன். அதாவது சென்னை சிட்டிங்கிறது இந்தியாவிலேயே மிகப்பெரிய சிட்டி. இங்க பாதிக்கப்பட்ட மக்கள் லட்சக்கணக்கான மக்கள் ஒரு இடத்துல மிகப்பெரிய அளவுக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. எல்லா மக்களும் வீடுகள் விட்டு வெளியில வர முடியாம கழுத்தளவு தண்ணியில மிகப்பெரிய கஷ்டத்தை அந்த சென்னையில் இருந்திருக்காங்க. அதனால உத்தரகாண்ட்ல இருக்கக்கூடிய பாதிக்கப்படக்கூடிய ஒட்டுமொத்த மக்கள் தொகைக்கும் சென்னையில பாதிக்கக்கூடிய ஒட்டுமொத்த மக்கள் தொகைக்கும் வித்தியாசம் இருக்கு. இவ்வளவு மக்கள் வீடுகள்ல, பொருள்கள்ல உயிரிழப்பு இவ்வளவு சந்திச்ச பிறகும் நான் கேட்கிறேன், பிரதமர் 1000 கோடி ரூபாய் 2வது அறிவிச்சாரு. எந்த அடிப்படையில இந்த 1000 கோடி அறிவிச்சார்? அதை ஒட்டுமொத்தமா ஏற்கனவே 8800 கோடின்னு சொல்லி தமிழ்நாடு அரசாங்கம் கேட்டிருக்காங்க. ஆனா 2வது தடவை அதையும் மீறி பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. அப்போ எந்த அடிப்படையில நீங்க 2வது 1000 கோடின்னு சொல்லி முடிவு பண்றீங்க? அது இல்லாம இன்னும் மத்திய அரசாங்கத்தினுடைய அனைத்து டீம் ஒட்டுமொத்தமா சென்னையில களத்தில் இறங்கி வேலை பார்க்கலைங்கிறது எங்களுடைய குற்றச்சாட்டு. இன்னொன்னு, தமிழ்நாட்டு முதலமைச்சரையும் நாங்க குற்றச்சாட்டு என்னன்னு கேட்டோம்னா, இவ்வளவு பெரிய பேரிடர் நடந்ததுக்கு பின்னாடி எல்லா அரசியல் இயக்கங்களும் இந்த மக்களை காப்பாற்றணுங்கிறதுல எல்லாத்துக்கும் ஒரே கருத்தா இருக்கு. ஆனா எல்லா அரசியல் இயக்கங்கள் தலைவர்களையும் கூப்பிட்டு மத்திய அரசாங்கத்திட்ட நம்ம என்ன கேட்போம், இந்த மக்களுக்காக நம்ம எல்லாம் என்ன செய்வோம், ஒட்டுமொத்தமா எல்லாரும் சேருங்க, இந்த மக்களுக்காக ஏதாவது பண்ணுவோங்கிறத ஏன் இதுவரைக்கும் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் பேசல? தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அரசியலா வலியுறுத்திட்டு வரீங்க. இது போன்ற ஒரு பேரிடர் நேரத்துல ஒரு அரசாங்கம் தன்னுடைய முழுமையாக களத்தில் இறக்கி அங்க மீட்பு போன்ற பல்வேறு விஷயங்களை செஞ்சுட்டு இருக்கும் போது இப்போ இமீடியட் ரிலீஃப், இமீடியட் ரெஸ்கியூ, அவங்களை போய் பார்த்து அவங்கள முதல்ல அந்த இடத்துல இருந்து மீட்டு அதுக்கு அடுத்த கட்டம் என்ன செய்யறதுன்னு யோசிக்கணுமா? அனைத்து கட்சி கூட்டம் இப்போதைய இமீடியட் தேவை நீங்க நினைக்கிறீங்களா? இப்போ அதை கூட்டுறதுனால பிரயோஜனம் இருக்கும்னு நினைக்கிறீங்களா? இல்ல அனைத்து கட்சி இப்போ நீங்க இப்ப என்ன சொன்னீங்க, எல்லா மக்கள் பொருள் எல்லாம் கொண்டு வர்றாங்க, நிறைய பேர் பணம் கொடுக்குதான் யோசிச்சுட்டு இருக்காங்க, ஒவ்வொரு கட்சியும் ஒவ்வொரு களத்துல இறங்கி பணியாற்றுறாங்க, ஒரு ஒருங்கிணைப்பு நிலை சொல்றீங்க. அப்ப இந்த ஒருங்கிணைப்பை ஏற்படுத்துறதுக்கு நீங்க எவ்வளவு நேரம் ஆயிரும்? எல்லா அரசியல் கட்சியினுடைய தலைவர்களையும் கூப்பிட்டு இவ்வளவு பெரிய இஷ்யூ நடந்திருக்கு, இவ்வளவு பெரிய பேரிடர் நடந்திருக்கு. அப்போ பிரதமர் கிட்ட நம்ம என்ன கேட்போம்? இந்த இழப்பீடு பத்தாது, ஒட்டுமொத்தமா அனைத்து அரசியல் கட்சியும் சேர்ந்து பிரதமர் கிட்ட இந்த நிவாரணம் பத்தாது, இன்னும் சேர்த்து கொடுக்கணும்னு கேட்கறதுக்கு ஏன் தயக்கிறீங்க? அப்போ நீங்க இதுலயே அரசியல் பாக்குறீங்க. தமிழ்நாடு முதலமைச்சர் இவ்வளவு பெரிய பேரிடர் நடந்ததுக்கு பின்னாடியும் எல்லாத்தையும் கூப்பிட்டு மனிதனா பார்க்காம அரசியல் வித்தியாசங்கள் பார்த்து யாரையுமே கூப்பிட்டு பேச மாட்டேங்கிறீங்க. என்ன அர்த்தம்? அப்ப காவிரி பிரச்சனையில ஒட்டுமொத்தமா கர்நாடகா பார்த்தோம்னா அத்தனை அரசியல் கட்சிகளும் காவேரி பிரச்சனையில ஒன்று சேர்ந்து பிரதமர் பார்க்கறாங்க. நடந்ததுக்கு பின்னாடியும் எல்லாத்தையும் இதுக்கு என்ன பண்ணலாம்னு ஒரு டிஸ்கஷன் கூட நீங்க பண்ண மாட்டேங்கிறீங்களா? என்ன அர்த்தம்? அதாவது நீங்க ஏற்கனவே தமிழ்நாட்டினுடைய அதிமுக, பாமக பல்வேறு எதிர்கட்சிகள் என்ன ஒரு விஷயத்தை முன்வைக்கிறீங்கன்னா, மத்திய அரசு கிட்ட எவ்வளவு நிவாரணம் கேட்கணும், அந்த நிதியை எப்படி நம்ம பயன்படுத்தணும் அப்படிங்கறதுக்கான ஒரு அனைத்து கட்சிகள் அடங்கி ஒரு குழுவை ஏற்படுத்தணுங்கிறது தொடர்ந்து பல்வேறு எதிர்கட்சிகள் சொல்லிட்டு வரீங்க. இப்ப இந்த நிவாரணம், இந்த நிதி இது எப்படி பயன்பட போகிறது? தேர்தல் நெருங்கும் போது இது சில கட்சிகளுக்கான ஒரு தேர்தல் ஆதாயமாக முடிந்து விடுமாங்க கவலைதான் அங்க மேலோங்கிறார். இல்ல நீங்க தேர்தல் ஆதாயத்தை பத்தி எல்லாம் பிரச்சனை இல்ல, அது 2வது விட்டுருங்க. இவ்வளவு பெரிய பாதிப்பு ஏற்பட்டதுக்கு பின்னாடி ஒரு ஒருங்கிணைப்பை ஏற்படுத்துங்கிற எண்ணம் கூட தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சருக்கு ஏன் இதுவரைக்கும் வரல?
அதாவது தமிழ்நாட்டில் இருக்க இதுவரைக்கும் ஆண்ட அண்ணா திமுக திமுக ரெண்டு கட்சிகளும் அங்க இருக்கிற பாதி குளத்தை அழிச்சு போட்டாங்க. பாதி ஆக்கிரமிப்பு இவ்வளவு பெரிய பாதிப்பை ஏற்படுத்துறதுக்குரிய காரணம் வந்து இந்த ஆறு குளங்களுடைய நீர்வழி பாதைகளை பாதுகாக்காம விட்டதனுடைய தவறு இன்னைக்கு இவ்வளவு பெரிய இழப்பு ஏற்பட்டிருக்கு. இவ்வளவு இழப்பு ஏற்பட்டு இவ்வளவு பெரிய இழப்பு இவ்வளவு பெரிய இழப்பு ஏற்பட்டதுக்கு பின்னாடியாவது இந்த மீட்பு நடவடிக்கையிலாவது எல்லாத்தையும் ஒண்ணு சேர்த்து இந்த மீட்பு நடவடிக்கையை ஒருங்கிணைப்புங்கிற குறைஞ்சபட்ச எண்ணம் கூட தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சருக்கு ஏன் வரல? இதை ஏன் அரசியலா பாக்குறாங்க? ஏன் மதிமுக கூப்பிடுன்னு சொன்னா நாங்க வரமாட்டோமா? எங்களுடைய தோழர்களோட களத்துல வந்து நீங்க இந்த பகுதியை பிரிச்செடுத்துங்க, மதிமுக தோழர்கள் நீங்க செய்யுங்க, இங்க திமுக செய்யட்டும், இங்க பிஜேபி செய்யட்டும், இங்க அண்ணா திமுக செய்யட்டும். கேட்டீங்களா? எல்லாரும் கட்சியும் இல்ல அது எல்லாருமே செஞ்சிட்டு இருக்காங்க. ஆனா எல்லாரும் ஒருங்கிணைஞ்சு வேலை செய்யக்கூடிய வாய்ப்பு நீங்க உருவாக்குங்க, அதுக்கான சூழ்நிலை நீங்க உருவாக்குங்க. அப்படியா எல்லாத்தையும் ஒரு ஒருங்கிணைச்ச இது நீங்க செயல்பட வேண்டாம் நீங்க நினைக்கிறீங்க? இப்ப தனித்தனியா செய்யறதுன்னா ஒருத்தர் கோயம்புத்தூர் இருந்து ஒரு மெட்டீரியல் எடுத்துட்டு போறாரு, அந்த மெட்டீரியல் தேவை இருக்குமா இல்லையாங்கிறது தெரியாது, டோட்டலா வேஸ்டா போயிருக்கு. மதிமுக ஒரு வண்டி இங்க இருந்து கோயம்புத்தூர் இருந்து அங்க சென்னைக்கு போய் அங்க எங்க கொடுக்கறதுன்னு தெரியாது. ஏன் அரசாங்க எல்லா கட்சியும் ஒருங்கிணைச்சு ஒரு ஒருங்கிணைப்பு குழுவை நீங்க ஏன் ஏற்படுத்துறது தயங்குறீங்க? வந்து வேற கட்சி எதுவும் செய்யக்கூடாது. தொடர்ந்து நாம் இடைவேளைக்கு பிறகு விவாதிக்கலாம். திரு ஈஸ்வரன் தொடர்ந்து பாக்குறோம். நான் மதிமுகவுடைய திரு ஈஸ்வரன் அவர்கள் கிட்ட ஒரு கேள்வியை முன்வைக்க விரும்புறேன். அரசியல் கட்சிகள் இந்த ஒரு விஷயத்துல அரசாங்கம் பல்வேறு விஷயங்களை செய்யல அப்படிங்கிற ஒரு விஷயத்த தொடர்ந்து முன் வச்சுட்டு வரோம். பல்வேறு இடங்கள்ல வந்து உதவி கேட்கணும் அப்படிங்கிற விஷயத்த முன் வச்சுட்டு வரீங்க. ஆனா இதுல அரசாங்கம் சில விஷயங்களை வந்து இப்போ வந்து என்னென்ன நடந்திருக்கு என்னென்ன நடக்கலங்கிறதே நம்ம வந்து ஸ்டாக் டேக்கிங் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்திற்கு பின்னர் தான் நம்ம செய்ய முடியும். இப்பவே வந்து ஒண்ணுமே நடக்கல அப்படின்னு சொல்றக்கூடிய ஒரு விமர்சனங்கள் சரியானதாக இருக்குமா? ஏன்னா இப்போ நம்ம ரிலீஃப் மெஷர்ஸ் நடந்துகிட்டு இருக்கும்போது சென்னை உயர்நீதிமன்றமே கூட ஒரு தீர்ப்புல வந்து பதிவு செய்து தலைமை நீதிபதி சஞ்சய் கிஷன் கவுல் அவர்கள் ஒருத்தர் வந்து ஒரு பொதுநல வழக்கு திரு டிராபிக் ராமசாமி அவர்கள் தொடரும் போது சொல்றாரு, ரிலீஃப் மெஷர்ஸ் எல்லாம் முடியற வரைக்கும் இது போன்ற விமர்சனங்களை வந்து வைக்காதீங்க, இது அரசியல் செய்யாதீங்க அப்படின்னு சென்னை உயர்நீதிமன்றமே ஒரு கருத்தை வெளியிடுது. சோ இந்த நேரத்துல இது போன்ற விமர்சனங்களை வைக்கிறது தவறுன்னு நினைக்கிறீங்களா? விமர்சனங்கள் வருவதை தவிர்க்க முடியாது, விமர்சனங்கள் வர்றதை வந்து தவிர்க்க முடியாதுங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில வந்து அரசாங்கம் ஒரு தவறான நடவடிக்கைகள் சரியான நடவடிக்கைகள் இல்லைங்கும் போது எல்லா அரசியல் கட்சியும் சரி பொதுமக்களும் சரி இன்னைக்கு வந்து டிவி கேமரா தூக்கிட்டு மக்கள் மத்தியில போனீங்கன்னா எல்லா மக்களும் இதை வந்து தொடர்ந்து கம்ப்ளைண்டா சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ மக்களினுடைய உணர்வுகளை ஒரு அரசியல் இயக்கம் வெளிக்கொண்டு வருவது இயற்கை. இன்னொன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா குஜராத் பேரிடர் நடந்தப்போ இதே நான் கோயம்புத்தூர் இருக்கிற கலெக்டர் ஆபீஸ்ல கலெக்டர் தலைமையில தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் தனிப்பட்ட முறையில் இருக்கக்கூடிய மக்கள் யாருக்கெல்லாம் குஜராத்தினுடைய பூகம்பத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு எந்தெந்த வகையில உதவுறீங்க, ஒண்ணு நேரடியா குஜராத்துக்கு போறவங்க யாரு, என்னென்ன ரிலீஃப் ஃபண்ட் கொடுக்கறவங்க யாரு, மெட்டீரியல்ஸ் கொடுக்கறவங்க யாரு, எல்லாத்தையும் கலெக்டர் தலைமையில கூட்டம் நடந்து பொதுமக்கள் தன்னார்வ தொண்டு அமைப்புகள் எல்லாருமே ஒட்டுமொத்தமா சேர்ந்து யார் யார் என்ன பண்ணலாங்கிற முடிவை கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரேட்ல கலெக்டர் தலைமையில கூட்டம் நடந்துச்சு. ஆனா நான் கேட்கிறேன், தமிழ்நாட்டில் இருக்கிற பல்வேறு தரப்பட்ட மக்களும் இந்த இதுக்கு உதவி செய்யறதுக்கு சரியா இருக்காங்க. ஆனா எல்லா டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்டர்ஸ்லயும் ஒரு கலெக்டர் தலைமையில ஒரு கூட்டம் போட்டு மக்கள் மத்தியில நீங்க என்ன ரிலீஃப் கொடுக்குறீங்க எல்லாத்தையும் கொடுங்க, நேரடியா மேன் பவர் வேணுமா, யாராரு தயாரா இருக்கீங்க, ஏன் ஒவ்வொரு மாவட்ட மக்களையும் நீங்க கேட்கல? அப்ப எல்லா மாவட்டத்துல யாரெல்லாம் வந்து இந்த மக்களுக்காக கொண்டாட்டம் நினைக்கிறாங்களோ அவங்க அத்தனை பேர்த்தையும் தமிழ்நாடு அரசாங்கம் இல்ல நான் என்ன சொல்றேங்க, கோயம்புத்தூர் கலெக்டர் என்ன பண்றாரு, மீட்பு பணியில் ஈடுபட்டு இருக்காரு. அப்ப கோயம்புத்தூர் கலெக்டர் தலைமையில இங்க ஒரு குழு, இங்க இருக்கிற மக்கள் என்னென்னலாம் செய்யறாங்க, இங்க இருக்கிற மக்கள் யாரெல்லாம் ஃபண்ட் கொடுக்குறாங்க, இங்க இருக்கிற யாரெல்லாம் சென்னை போறாங்க, அவங்களுக்கு இலவசமா பஸ் ஏற்படுத்தி கொடுங்க. அப்ப இத்தனை மக்களினுடைய உழைப்பையும் அவர்களுடைய உணர்வுகளையும் நீங்க ஏன் பயன்படுத்தாம இருக்கீங்கிறது என்னுடைய கேள்வி. இப்ப சென்னையில் இருக்கிற சுத்தி இருக்கிற மாவட்டத்தை தவிர மீதி இருக்கிற அத்தனை மாவட்டத்தினுடைய கலெக்டர் தலைமையில நீங்க யாரெல்லாம் உதவி செய்யறாங்க ஒரு லிஸ்ட் போட்டு என்னென்ன உதவிகளுக்கு மக்கள் தயாரா இருக்காங்க ஒரு லிஸ்ட் போட்டு அத்தனை உதவிகளும் நீங்க ஒருமுகமா ஏன் சென்னைக்கு நீங்க பயன்படுத்த தவறி இருக்கீங்க நான் கேட்கிறேன். அப்போ நீங்க இனிமேலாவது நாளைக்கே நீங்க எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயும் ஹெட் குவார்டர்ஸ்ல கலெக்டர் தலைமையில சென்னைக்கு யாரெல்லாம் உதவி செய்றீங்க, என்ன மாதிரியான உதவி செய்றீங்க, யார் நிதி கொடுக்குறீங்க, இந்த வேலைக்கென்று அனுபவப்படி ட்ரைனிங் கொடுத்து
அனுபவப்பட்டவர்கள் தான் இந்த வேலையை செய்ய முடியும் என்பது எல்லா துறைகளுக்கும் பொருந்தும். இது தேவையில்லாத கேள்வி என்பது என்னுடைய கருத்து. திரு ஈஸ்வரன் நீங்க குறுக்கிட விரும்புனீங்க. Go ahead, திரு ஈஸ்வரன். முற்றிலும் பொருந்தாது. அதாவது உயிரை காப்பாத்துறவர் படிச்சுட்டு தான் உயிரை காப்பாற்றணும் கிடையாது. வெள்ளத்துல சிக்கி தவிச்சவங்களை காப்பாத்துறதுக்கு மனிதநாயம் மட்டும்தான் வேணும். அவர் முருகன் அவர் பேசுறது, அவர் எழுத்தாளர், அவர் அப்படித்தான் பேசுவார். ஏட்டு சுரைக்காய் கறிக்காகாது. ஒரு வெள்ளத்துல தவிச்சிட்டு இருக்கிறவன், நீ படிச்சவன், நீ இதெல்லாம் தெரிஞ்சவன் தான் காப்பாற்றணும்னு நினைச்சா யாரையும் காப்பாற்றவே முடியாது. அந்த நேரத்துல அந்த மக்களை காப்பாற்றணும் யார் முடிவு பண்றாங்களோ அவங்க போய் காப்பாற்றுவாங்க.